தமது காணிகளை பறித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு கட்டமைப்பாக மகாவலி அதிகார சபையை தமிழ் மக்கள் வெறுப்போடு நோக்குகின்றார்கள் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ள கிவுலோயா திட்டத்திற்கு எதிராக தமிழ் தேசிய தரப்புகள், குறிப்பாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். கிவுலோயா திட்டம் தொடர்பிலான விசேட கூட்டம் ஒன்று விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தலைமையில் நேற்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடத்தப்பட்டது. வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சம்பந்தப்பட்ட திட்டம் தொடர்பான அதிகாரிகளையும் கூட்டி இந்த சமாளிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுத்தி இருக்கின்றார் விவசாய அமைச்சர். அங்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் ஆளும் தரப்பிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே மகாவலியல் வலயத்தில் அரசு ஏற்பாட்டில் குடியேற்றப்பட்ட 4372 பெரும்பான்மையின குடும்பங்களும் இனிமேல் குடியேறப்பட உள்ள 1628 பெரும்பான்மையின குடும்பங்களும் என மொத்தம் 6000 குடும்பங்களை இந்த கிவுலோயா திட்டத்தில் நன்மை அடைய இருக்கின்றன. அவர்களுக்காக மொத்த மதிப்பீட்டில் 24,000 மில்லியன் ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அந்த பெரும்பான்மையின விவசாயிகள் ஒவ்வொருவருக்குமாக 4 மில்லியன் ரூபாய் வீதம் அரசு இத்திட்டத்தின் மூலம் செலவிட தயாராகின்றது. அதுவும் அவசர ஏற்பாடாக. ஆனால் இந்த திட்டத்தினால் பாதிப்படைய போகின்ற பல்லாயிரம் தமிழ் மக்கள் தொடர்பில், அவர்களுக்கான இழப்பீடுகள், நிவாரணங்கள் தொடர்பில் எதுவுமே இந்த அரசு பேசவில்லை என்று சத்தியலிங்கம் MP தெரிவித்துள்ளார். அது மாத்திரமல்ல, எவ்வாறு 1983ஆம் ஆண்டு முதல் தமிழர்களின் பூர்வீக வன்னி நிலப்பரப்புகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மூலம் சிங்களமயப்படுத்தப்பட்டது என்பதையும், தமிழரின் வாழிடங்களின் பெயர்கள் சிங்களமயமாக்கப்பட்டன என்பதையும், தொடர்ந்து அப்பிரதேசத்தில் தமிழ் மக்களின் பாரம்பரிய பூமி சிங்களமயப்படுத்தப்படும் ஆபத்தில் இருக்கின்றது என்பதையும் அவர் விவரித்திருக்கின்றார். இவ்வாறு சரியான பதிலை கூற முடியாத அமைச்சரும் அதிகாரிகளும் உங்கள் ஆட்சேபனைகளை எழுத்தில் தாருங்கள், நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறி இப்போதைய கட்டத்திற்கு விவகாரத்தை சமாளித்திருக்கின்றார்கள். தமது காணிகளை பறித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு கட்டமைப்பாக மகாவலி அதிகார சபையை தமிழ் மக்கள் வெறுப்போடு நோக்குகின்றார்கள் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை மகாவலி அதிகார சபையினால் முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்படும் தமிழ் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதகமான கிவுலோயா திட்டத்தை ஒருபோதும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கடுமையாக எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தலைமையில் கிவுலோயா திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடலில் ரவிகரனால் இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ரவிகரன் MP இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஏற்கனவே அறிவித்தல் வழங்கப்பட்டதற்கு அமைவாக கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, வடக்கு மாகாணத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மகாவலி அதிகார சபை உள்ளிட்ட துறைசார் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர்களும் பங்கேற்றதுடன் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கிவுலோயா நீர்ப்பாசன குடியேற்ற திட்டம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தன. திட்டம் தொடர்பான பாதக நிலைமைகளை இதன் போது சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் ஏற்பட போகும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் எம்மால் மிக தெளிவாக எடுத்து கூறப்பட்டது என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கூலம்குளம் வயல், வெடிவைத்த கல்லு வயல், வெடிவைத்த கல்லு கிராமம், ஈச்சம்குளம் வயல், கோவில் புளியங்குளம் வயல், காட்டு பூவரசம் குளம் வயல், காஞ்சுரமோட்டை கிராமம் உள்ளிட்ட தமிழர்களின் பூர்வீக பகுதிகள் 910 ஏக்கர் நிலப்பரப்பு நீரில் மூழ்கி போகின்றது என்பதை கிவுலோயா திட்ட அறிக்கையினிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தேன் என்றும் ரவிகரன் தெரிவித்திருந்தார். இதனால் இந்த நிலங்கொருக்குரிய மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள்.
எனினும் இத்திட்டம் சார்ந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது இத்திட்டத்தினால் பாதிக்கப்பட போகின்ற தமிழ் மக்கள் குறித்து கவனம் செலுத்தப்படுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டினேன் என்று தெரிவித்திருந்தார். மேலும் இத்திட்டத்தினால் ஏற்கனவே தமிழ் மக்களின் பூர்வீக பகுதியான மணலாற்றை அபகரித்து அங்கு குடியேற்றப்பட்டுள்ள 4372 பெரும்பான்மையின குடும்பங்களும் குடியேறப்பட உள்ள 1628 பெரும்பான்மை குடும்பங்களுமாக மொத்தம் 6000 வரையிலான பெரும்பான்மையின குடும்பங்களை இத்திட்டத்தினால் பயன்பெறவிருப்பதாக திட்ட அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினேன் என்றும் தெரிவித்திருந்தார். அத்தோடு அடர் வனங்கள் அளிக்கப்பட போவதால் ஏற்பட போகும் பாதிப்பு தொடர்பில் எம்மால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இத்திட்டத்திற்கென காடுகள் அளிக்கப்படுவதால் மழை வீழ்ச்சி உள்ளிட்ட விடயங்களில் தாக்கம் ஏற்படும் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் என்பன அழிவடையும் ஆபத்துகளும் ஏற்படும் என்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன. மேலும் தமிழ் மக்களின் காணிகளை பறித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு கட்டமைப்பாகவே மகாவலி அதிகார சபை தமிழ் மக்கள் நோக்குகின்றார்கள் என்பதையும் இதன்போது எடுத்துரைத்தேன் என்றும் ரவிகரன் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் கடந்த கால ஆட்சியாளர்களின் காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை பறித்து மகாவலி அதிகார சபை 30 பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் ஒருவருக்கு தலா 25 ஏக்கர் வீதம் பகிர்ந்து கொடுத்ததை இதன்போது அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தேன். இந்த 30 பயனாளிகளின் முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவின் தங்கையும் அடங்கியுள்ளார் என்பதையும் இதன்போது வெளிப்படுத்தியிருந்தேன் என்று தெரிவித்திருந்தார். அத்தோடு மணலாறு பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் மகாவலி அதிகார சபையால் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மை இனத்தவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு அபகரிக்கப்பட்ட காணிகளுக்கு தமிழ் மக்களிடம் காணி அனுமதி பத்திரம் இருக்கத்தக்கதாக கடந்த 2013ஆம் ஆண்டு மயில்குளம் என்ற இடத்தில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கையொப்பத்துடன் மகாவலி அதிகார சபையின் காணி அனுமதி பத்திரங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டியிருந்தேன் என்றும் தெரிவித்திருந்தார். இது தவிர வவுனியா வடக்கில் திருவச்சிக்குளம் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய காணிகளை மகாவலி அதிகார சபை பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்து அந்தர்வேவ என அப்பகுதி பெயர் மாற்றப்பட்டிருப்பதையும் இதன்போது சுட்டிக்காட்டினேன் என்றும் ரவிகரன் தெரிவித்திருந்தார். நன்றி. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.